So first, take your book, English book, page number 185. எடுத்து வச்சிட்டியா? Take a pencil. ஏற்கனவே அண்டர்லைன் பண்ணிருந்தாலும் சரி, ஏற்கனவே என்ன எழுதினாலும் சரி, ஒரு மார்க்கரோட ஒரு பென்சில கையில எடுத்து வை. ரெக்கார்ட் ஆன எக்ஸாம் So first, agreement of the subject with the verb. So இருக்கிறது important topic போட்டு வை. Topicல important symbol போட்டு வை. எப்போதுனா So how many marks is there to get? எவ்வளவு வரும்? Can you expect one mark question? எவ்வளவு? இந்த ஒரு மார்க் நான் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கேட்கக்கூடாது. இங்கிலீஷ் பொறுத்தவரை you have to give more importance for 1 mark. Rather than this, நீங்க வந்து எதை எழுதினாலுமே மார்க் ஒழுங்கா எழுதுவீங்கன்னு தெரியும், அதுக்கு மார்க் வந்துடும். ஸோ இதுல verb agreement இதுல வந்து ப்ராபபிலி 1 மார்க்ல ஒன்று இருக்கு, எரர் ஸ்பாட்டிங் ஒன்று வந்தா வரலாம். சான்ஸ் தான் இருக்கு, அதாவது 50-50 சான்ஸ் இருக்கு 1 மார்க்ல வரதுக்கு எரர் ஸ்பாட்டிங்ல. பட் 1 மார்க் கொஸ்டின் இருக்கு இல்லையா, கிராமர் கொஸ்டின், அந்த காம்படன்சிஸ் வருது இல்ல, அந்த 5 மார்க்ல ஈச் 1 மார்க் கேரி பண்ற அந்த கொஸ்டின்ல இது கேட்கறதுக்கு ஹை சான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் வித் verb அப்படின்னா என்ன? கன்கார்ட் verb agreement. நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுறதுக்கு ஒரு சின்டாக்ஸ்ல கரெக்டான verb அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் அக்ரிமெண்ட்ஸ். சோ இப்போ நம்ம இங்க பார்க்க போறது என்னன்னா, இந்த டாபிக் மாதிரி எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் தான் இப்போ ரீகால் பண்ணுறேன். ரிமைனிங் அந்த 1 மார்க் கொஸ்டின் ஃப்ரண்ட்ல இருக்க டென்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியும், அதை சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் எரர் ஸ்பாட்டிங், அதுக்கு யூஸ் ஆகுறது இந்த அக்ரிமெண்ட்ஸ். அதே மாதிரி 1 மார்க் யூஸ் ஆகுறது இந்த அக்ரிமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்ல நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் வேர்பை வச்சு மட்டுமே ஒரு சிலர் வரும், ஒரு சிலர் தான் செல்டம் ஆர்டி பீஸ் திருப்பி ரீகால் பண்ணணும். சரியா? So let us recall what you have learned earlier about subject verb agreement. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க subject verb agreement. I go to school, he goes to school எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? I வந்தா verb வரும், he she it வந்தா verb BTS வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம subject verb agreement பார்க்க போறோம். Study the following pairs of sentences. Every citizen has to follow the rules of the society. All citizens have duties to perform. இங்க இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிடுங்க. வச்சியா? இதுல இது சப்ஜெக்டா, இது verb. இதுக்கு முன்னாடி இது எழுதி இருக்க மாட்டேன், இப்ப எழுதிக்கோ. இப்ப நீ எந்த டாபிக்க பாக்குறீங்க அது வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டிய வேலை இல்ல. கவுன்சிலிங் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு 1 மார்க் நீ சேர்த்து வரணும். புரியுதா? Next, in sentence 1, listen. This is sentence 1. In sentence 1, the subject every citizen is the singular number. Every citizen represent ஒரு ஒருத்தரும் ரெப்ரசன்ட் பண்ணுதா? சோ அது என்ன சப்ஜெக்ட் அது? It is singular number. Hence the verb has is also singular. புரியுதா? இப்போ every citizenங்கிறது ஒரு சிங்குலர் நம்பரை மென்ஷன் பண்ணுது, அதனால நீ என்ன அதுக்கு verb எழுதணும்? சிங்குலர் verb தான் எழுதணும். வாட் இஸ் சிங்குலர் verb? has, have வந்து plural verb, அப்ப has வந்து singular verb. இத மைண்ட்ல வெச்சுக்கோ. சோ singular subject should take singular verb. சைடு எழுதிச்சு. இப்ப சென்டென்ஸ பார்த்தா தான் ஞாபகம் வரணும் இல்ல. சைடுல என்ன இருக்கணும்? singular subject takes singular verb. இது இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோ. புக்ல எழுதுறது தப்பு கிடையாது, எழுதாமதான் சரி. நெக்ஸ்ட், in sentence 2, the subject all citizens, இங்கேயே உங்களுக்கு நல்லா தெரியும், this is plural number, all citizen. அப்ப அது இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். every citizen he she தனியா வந்துச்சு, he she என்ன வரும்? has வரும். இந்த மாதிரி ஒரு குரூப் லைன் வச்சுக்கலாம். all citizen பார்த்தா என்ன வரும்? they வரும். அப்ப they வரும்போது என்ன அங்க verb இருக்கணும்? have இருக்கும். சரியா? so plural number, hence the verb have is also plural. அப்போ இங்க என்ன எழுதணும்? plural subject, plural verb. இப்போ நீ ஒரு ஓவரால் ரிவிஷன் பண்ணும்போது இது ரெண்டு பார்க்கணும், இது ரெண்டு பார்த்தா மட்டும் போதும். உனக்கு ஞாபகம் வந்துருமா இது? அப்போ எவ்ரி சிட்டிசன், அடுத்த உனக்கு வந்து எனக்கு தெரியல மேடம், அந்த டைம்ல எனக்கு வந்து ரூல் மறந்து போச்சு அப்படின்னா எவ்ரி சிட்டிசன் he she இட்டு போட்டு பாருங்க. எவ்ரி சிட்டிசன்னா ஒன்னு தானே சொல்றாங்க, சோ சிங்குலர். அப்ப he she, சரியா? அப்போ அதனால அதுக்கு என்ன verb இருக்கும்? has வரும். ஏன்னா he has, she has, இப்படிதான் நம்ம சொல்லுவோம். சோ ஆல் சிட்டிசன் இருக்கு, எனக்கு ரூல் மறந்து போச்சு. ஆல் சிட்டிசன் பார்த்தாவே
சிட்டிசன்ஸ் சொன்னாவே ஒரு குரூப், அப்ப தேன்னு வந்துருச்சு. அப்ப அதுக்கு என்ன இருக்கும்? ஹேவ். புரியுதா? ப்ளூரல். அது எனக்கு சிங்குலர் ப்ளூரல் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா இந்த ஒரு ரூல் லைன் வச்சுக்கோ. சரியா? இது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். ஐ பக்கத்துல என்ன வரும், ஹி பக்கத்துல என்ன வரும், தே பக்கத்துல என்ன வரும். புரியுதா? ஃபர்ஸ்ட் நீ இங்கிலீஷை பொறுத்த வரையும் ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு உடனே ஆன்சருக்கு போகக்கூடாது. கொஸ்டின்ல எங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தப்பு எதை பண்ணுவோம்? தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி, அந்த சப்ஜெக்ட் என்னவா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியலன்னா அந்த ஆன்சர் தப்பா எழுதுவோம். ஸோ சின்டாக்ஸ் கரெக்டா இருக்குது நம்மளுக்கு தெரியுமா தெரியாதுன்றது நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு டைம் இல்லை. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டினை படிச்சு பார்க்கணும். உங்களுக்கு தமிழ்ல வேணா அண்டர்லைன் பண்றதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு தான் ஷார்ட்டா இருக்கும் டியூரேஷன். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீயாவே இருக்கும். கரெக்டா? நீங்க நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியோட கரெக்டா எழுதினீங்கன்னா அந்த டைம் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 1/2 hour கையில கிடைக்கும். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடவை படிக்கிற? அது ஃபர்ஸ்ட் 21 மார்க்கா இருந்தாலும் சரி, இல்ல பின்னாடி 5 மார்க் வருது பாரு, அதுல இருக்க 1 மார்க்கா இருந்தாலும் சரி, இல்ல நான் எரர் ஸ்பாட்டிங் தான் எழுதுவேன், அது எனக்கு ஓகேவா தெரியுது, அந்த 1 மார்க்கா இருந்தாலும் சரி, பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் எனக்கு 1 மார்க்கா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்? ஒரு தடவைக்கு 2 தடவை அதை படிக்கணும். படிச்சுட்டு கொஸ்டினை ஃபர்ஸ்ட் உள்வாங்க. பக்கத்துல யாரு என்ன இருக்காங்க ஒரு கொஸ்டின் டவுட்டே இருந்தா கூட திரும்ப கூட திரும்பணும். இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ். அது இருந்தாதான் உனக்கு உன் மேல கான்பிடன்ட் இருந்து அந்த ஆன்சர் அப்படியே எழுது. புரியுதா? ஏதாவது ஒரு டவுட் வந்து அந்த இடத்துல விட்டுட்டா அந்த இடத்த அப்படியே விட்டுரு. உடனே அப்படியே ஸ்டக் ஆயிட்டு ஒரு மாதிரி பேனிக் ஆயிடாது. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு, கொஞ்சம் டைம் கொடு, உனக்கு தெரியும் ஆன்சர். சரியா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது எழுதி வச்சுக்கோ. இல்ல ஒரு பேப்பர் எடுத்து என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ல சிங்குலர் வெர்ப், சிங்குலர் சப்ஜெக்ட், சிங்குலர் வெர்ப், ப்ளூரல் சப்ஜெக்ட், ப்ளூரல் வெர்ப்னு எழுதிக்கோ. நெக்ஸ்ட் பார்ட். So concord or agreement denotes the agreement between the subject and the verb in a sentence. What is concord or what is verb? What is an agreement? Agreement அப்படின்னா என்ன, இல்ல கன்கார்ட்னா என்ன அப்படின்னா இந்த சப்ஜெக்டுக்கும் இந்த வேர்புக்கும் இருக்கிற ஒரு ஒப்பந்தம் இல்லையா? இப்போ ஒரு சென்டென்ஸ்க்கும் சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் என்ன அக்ரிமெண்ட்? அது சிங்குலரா இல்ல ப்ளூரலா? அதுக்கு ஏத்த மாதிரிதான் வேர்ப் உனக்கு வேலை செய்யும் இல்லையா? அதை பத்தின விஷயம் தான் வந்து கன்கார்டு நம்ம சொல்லுவோம். கன்கார்ட் ஆர் agreement. Next, read the following sentences. I go to school by bus. நீ இதெல்லாம் பத்தி யோசிக்காத, ஆனா இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீ அண்டர்லைன் பண்ணி வைக்கிற. ஏன் அப்படின்னா I go to school by bus இதுல ஒரு எரர் கொடுக்கலாம். Not only for verb agreement, preposition error அங்க காமிக்கலாம். புரியுதா? இந்த மாதிரி எக்ஸாம்பிள கூட எடுத்து எரர் ஸ்பாட்டிங்ல போட்டுடலாம். அதுல இருக்கிற எரர் கண்டுபிடினா இங்க கோ இருக்கா எது இருக்கான்னு அதை பார்க்காது. வெர்ப் அக்ரிமெண்ட்ல இருக்க சென்டென்ஸ்ல கூட ப்ரிபோஷன் இருக்கு இல்லையா? சோ ப்ரிபோஷன் எரருக்கு யூஸ் ஆகும். அப்போ ஒரு டிராவல் பண்றப்போ ஒரு வெஹிக்கிள் டிராவல் பண்ணா அதுக்கு பை போடுவோம். புரியுதா? சோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் நீ அண்டர்லைன் பண்ணி வைக்கிற இந்த சென்டென்ஸ் எல்லாம் உன்னோட மார்க்கிங்ல இருக்கணும். இந்த சென்டென்ஸ் எல்லாமே உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு கொஸ்டின் பேப்பர்ல நீயே சொல்லுவ, மேம் இது இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிளா கேட்டதா நான் கேட்டிருக்கான். நிறைய இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் புக் பேக் எல்லாம் பாக்குறவங்களுக்கு இது நல்ல ஃபெமிலியரா தெரியும். கொஸ்டின் பேப்பர்ல எங்க கொஸ்டின் இருக்கு புரியுதா? இங்க பாரு, ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ். ஃபர்ஸ்ட் இந்த வேர்ப் அக்ரிமெண்ட் நம்மளுக்கு எது ரெண்டு தேவை? சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் தேவை. ஏன்னா இதோட அக்ரிமெண்ட்டை பத்தி தான் நம்ம படிக்கிறோம் கன்கார்ட்ஸ். சோ ஐனாவே கோ தான். சரியா? அண்ட் ஷீ goes. இங்க பாரு, the subject in sentence 1 is pronoun I. The verb agrees with the subject. So I வந்தா என்ன வரும்? I, we, வேற என்ன வரும்? you. இது எல்லாத்துக்கும் present formல என்ன இருக்கும்? verb மட்டும்தான். இதை எழுதி வச்சுக்கோ. அப்போ உனக்கு ஈஸியா புரியும். சரியா? She goes to school by cycle. So she பக்கத்து என்ன வரும்? She, he, it இதெல்லாம் வந்தா they கூட அதேதான் வரும். they கூட இங்க எப்படி வரும்? it goes. அதாவது verb with s. சரியா? இங்க they விட்டுட்டேன் அந்த நீங்க. Next, the subject in sentence 2 is a pronoun of third person. இந்த person எல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்காது. இதெல்லாம் நீங்க படிக்கிறதா இருந்தா 5th 6thலயே ஒரு first person, second person, singular, first person, plural இதெல்லாம் சொல்றேன் இல்லையா? இப்ப எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே புரியாது மேடம், நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக விரும்பலன்னா சிம்பிளா இப்படி வச்சுக்கோ. புரிஞ்சுதா? இந்த பிரச்சனை எங்க வரும்? சிம்பிள் பிரசன்ட்ல மட்டும்தான் வரும். ஏன்னா சிம்பிள் பிரசன்ட்ல தான் உனக்கு கோ, கோஸ், ஈட், ஈட்ஸ் இதெல்லாம். பாஸ்டுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. பாஸ்டுக்கு ரொம்ப ஈஸி, ஃபியூச்சருக்கு அதை விட ஈஸி. இன்னைக்கு போட்டு போயிட்டே இருப்பேன். புரியுதா? நெக்ஸ்ட் பார்,
Observe these sentence. இப்போ இங்க sentence கொடுத்திருக்காங்க. Every man and every woman has duties to perform. The sentence underline பண்ணு, highlight பண்ணு. First highlight பண்ண கத்துக்கோ. இதுல இது கன்கார்ட்ஸ்க்கும் கேட்கலாம், இல்ல எரர் ஸ்பாட்டிங்க்கும் கேட்கலாம். சரியா? இல்ல திடீர்னு பார்த்தா ஒரு டேஷ்க்கு ஏதாவது ஒண்ணு, இதுல இன்ஃபினிட்டிவ் கண்டுபிடி, இன்ஃபினிட்டிவ் போடு அப்படின்னு ஒரு டேஷ் கொடுக்கலாம். புரியுதா? எது வேணா இருக்கலாம், நீ அதுக்கு கரெக்டா ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. So every man and every woman has duties to perform. Each boy and each girl was given a special prize when two singular nouns joined by and. இது ரெண்டும் சிங்குலர் நவுனா? கரெக்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கல்ல, எவ்ரி சிட்டிசன். அதே மாதிரி தான் இது கூட எவ்ரி மேன் அண்ட் எவ்ரி வுமன். சரியா? சோ திஸ் இஸ், இது வந்து தனியான ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். சோ இது ப்ரொசீட் பண்றது ஏதோ ப்ரொசீட் பண்ணும் அடுத்தது இல்லைன்னா இந்த அண்டோட வந்துச்சுன்னா, அண்ட் இருந்து ஆர் இல்ல, ஓஆர் இல்ல, அண்ட் இருந்துச்சுன்னா ஆர் ப்ரொசீடட் பை ஈச் ஆர் எவ்ரி, the pronoun must be in singular and the verb is singular. First rule எல்லாத்துக்கும் applicable. Singular noun, singular verb. So இது நீ என்னவா எடுத்துக்கணும், அண்ட் சேர்த்து போட்டிருந்தா தனித்தனியா எடுக்கணும், சிங்குலரா தான் எடுத்துக்கணும். அப்ப சிங்குலருக்கு என்ன வரணும், அங்க சிங்குலர் verb தான் வரும். நெக்ஸ்ட் பாரு, இங்க இருக்கிறது கண்டுபிடிக்கிறியா? The team is performing well. The staff are arguing about the dates of the tour program. This class is organizing a debate. The class are arguing, இது important போட்டு, are arguing over the issue. The jury has given its verdict. The jury are divided in their opinion. இங்க பாரு, some of the collective noun like class, underline பண்ணு, class, cabinet, committee, board, jury, government, team and staff take a singular verb. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணா இதை ரவுண்ட் பண்ணு, டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோ. புரியுதா? when they are considered a unit, அதாவது ஒரு குரூப், ஒருத்தர் ஒரு யூனிட்டா கன்சிடர் பண்றீங்க இல்லையா? கிளாஸ் ஒரு யூனிட், கமிட்டி ஒரு யூனிட், ஜூரி ஒரு 10 பேர் சேர்ந்தா ஒரு ஜூரி. அப்படி ஒரு டீமா ஒரு யூனிட்டா பிரிக்கும் போது அது என்னவா வரும்? They are considered a unit and a plural verb if the members are considered individually. அதாவது குரூப்பா கன்சிடர் பண்ணினா ஒன்று சிங்குலரா இருக்கும். அதுலயே வந்து தனித்தனியா ஒருத்தரையும் ஜூரி சொல்றது, ஒருத்தரையும் ஸ்டூடெண்ட் சொல்றது வந்துச்சுன்னா என்ன எடுக்கணும்? plural verb. சரியா? So observe the following sentences. The scenery of Kashmir is enchanting. All the information he gave me was false. All the furniture has been remodeled. Your hair has turned grey. His luggage is missing. This is important. In the sentence is not only for your agreement, verb agreement. It can be also used or asked in any other form. So, next. Nouns such as advice. Listen. Advice. Alphabet. இங்க இன்னொன்னு பாத்தீங்க, alphabet நான் கொடுத்திருக்காங்க. There is no word alphabets. Combined form of combined, அதாவது combined thing 1 to 26 letter combined alphabet. புரியுதா? So இது error spotting கேட்கலாம், அது ஞாபகம் வச்சுக்கோ, சர்க்கிள் போட்டு. And brick, clothing, furniture, அதுவும் எஸ் இல்ல. So information, luggage, poetry, scenery, thunder, etc. are used only in the singular form. புரியுதா? underline பண்ணுங்க. Furniture, information, scenery, luggage, thunder, இது எல்லாமே எந்த ஃபார்ம்ல இருக்குமா? singular form. And the verb that follows them is also singular. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இதுதான் சொல்றாங்க. இதுல எந்த கன்ஃபியூஷன் வச்சுக்காது. சரியா? இது கொஞ்சம் புரியாத மாதிரி டாபிக் இருக்கும், ஆனா திரும்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாபிக் ஈஸியான டாபிக் எழுதுவே. சரியா? சோ சிங்குலர், இது எல்லாமே சிங்குலரா இருக்கும்போது உங்களுக்கே நல்லாவே தெரியும், சிங்குலர் நவுன் should take singular verb. They are neither preceded by an indefinite article nor pluralized. Look at these sentences given below. இங்க பாரு, இது ரொம்ப important. The correspondent and the principal இல்ல, வெறும் principal இருக்கு, அதை செக் பண்ணிக்கோ. Principal has called for a meeting. Next sentence பாரு, the correspondent and the principal ரெண்டு இடத்துல என்ன இருக்கு? அங்க என்ன இருக்கு?
ஒரே இடத்துலதான் இருக்காரு. சோ அப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ தான் கரஸ்பாண்டன்ட், நீ தான் பிரின்சிபால்னா என்ன வரும், நீ கரஸ்பாண்டன்ட் வேற ஒருத்தர் பிரின்சிபால்னா என்ன வரும், அப்படி வச்சுக்கோ. இன்னொருத்தரை பத்தி யோசிக்காது இல்லையா. இதுக்கு என்ன இந்த சென்டென்ஸ் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க, நம்ம கரஸ்பாண்டன்ட் சார் ஞாபகம் வச்சுக்கோ, பிரின்சிபல் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா, ரெண்டுத்துக்கும் இது மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் பாரு என்ன சென்டென்ஸ் இருக்குது. when and connects two or more titles or designations of the same person, the verb is always singular. ஒரே பர்சன் தான், கரஸ்பாண்டன்ட் ஒருத்தரே, பிரின்சிபாலும் ஒருத்தரே, அவரே அப்படின்னு சொன்னா அது என்ன இருக்கணும், ஆல்வேஸ் சிங்குலர். இன் சென்டென்ஸ் 1 two posts are held by the same person. எப்படி தெரிஞ்சுக்கிட்ட, அங்க த கரஸ்பாண்டன்ட் இருந்துச்சு, த பிரின்சிபால் இல்ல. சோ இப்போ நம்ம கரஸ்பாண்டன்ட் நினைச்சோம், தி கரஸ்பாண்டன்ட் அண்ட் தி பிரின்சிபால் வருமா நம்ம ஸ்கூல்ல, இல்ல பிரின்சிபால் வருமா, ஏன்னா நம்ம பிரின்சிபால் இல்ல. சோ அவரை ஞாபகம் வச்சுக்கோ. சோ ஃபர்ஸ்ட்ல தி கரஸ்பாண்டன்ட் அண்ட் பிரின்சிபால்னா டூ சேம் பர்சன். செகண்ட் சென்டென்ஸ்ல என்ன இருக்கு, தி கரஸ்பாண்டன்ட் அண்ட் தி பிரின்சிபால் தே ஆர் டிஃபரண்ட் பர்சன். இப்போ இப்படி த வந்தா இது நம்ம நந்தகுமார் சார் ஞாபகம் வச்சுக்கோ, கரஸ்பாண்டன்ட் வந்தா நம்ம சார் ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா, த போடாம வந்தா ரெண்டும் ஒருத்தரே, த போட்டு வந்தா ரெண்டு பேர் வேற வேற. புரியுதா, அப்ப என்ன வரும், இன் சென்டென்ஸ் 2 the posts are held by two different person, hence they use plural. ஓகே, இப்ப plural verbுக்கான ஆர் யூஸ் பண்ற, அங்க என்ன யூஸ் பண்ற, has. சரியா, நெக்ஸ்ட் பார். Observe the following sentences. 5 rupees has no value. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Error spotting and 1 mark question. எல்லாத்துலயும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நீ புக்கு ஃபுல்லா படிக்கிறது எரர் ஸ்பாட்டிங் இருக்கு, எரர் ஸ்பாட்டிங்கான ஃபீட் இருக்கு. ஓகே, so 5 rupees has no value these days. Has 5 rupees. 3 miles is a short distance. 2 weeks is a long holiday. Some noun denoting money. Underline பண்ணு. Money, time and distance take singular verb as the specific quantity or amount is considered a whole. And புரிஞ்சுதா இப்போ, அதாவது 1 ரூபாய் அப்படின்னா இல்ல, கம்பைன்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு ரூபாய் எடுத்துக்கிட்டா 5 ரூபீஸ்னா ஒண்ணுதான், 5 யூனிட் உள்ளதான் இருக்கு தனித்தனியா, ஆனா மொத்தமா எடுத்தா அது 1. சோ 5 rupees அப்படிங்கிறது இட் இஸ் அ சிங்குலர் சப்ஜெக்ட், அப்ப அதுக்கு சிங்குலர் verb வரும். புரியுதா, இந்த 2 3 மைல்ஸ்ங்கிறது எல்லாமே கம்பைண்டா ஒரு யூனிட்டா சொல்றாங்க. அப்ப நீ இதை ஞாபகம் வச்சுக்கணும், மணி, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டேக் ஆல்வேஸ் சிங்குலர் verb தான். நெக்ஸ்ட், now read these sentences. Either Ram or Naren is in the wrong. Neither Kamal nor Rahim was present at the conference. 2 or more singular subject connected by or, nor, either or. Underline. Ma. நீக்கு அப்லோட் ஆகும். So 2 or more singular subject, ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆர், இது அல்லது அது, அப்படி இருந்தா either or or. சரியா, நாட், இது எல்லாமே இது இல்லனா இது, இதுவும் அதுவும் இல்ல, அண்டு வந்தா இதுவும் அதுவும், ஆர் வந்து இது இல்லனா அது. அப்போ இது இல்லனா அதுன்னு ஏதாவது ஆப்ஷன் கொடுத்து வர மாதிரி இருந்தா அது எல்லாமே என்னது, சிங்குலரா தான் முடியும். ஏன்னா ரெண்டு இல்ல ஒன்று தானே, அதனால அது சிங்குலர் verb ஞாபகம் வச்சு. இது அல்லது அதுவும் வந்தா சிங்குலர் verb. நெக்ஸ்ட், either Ram or his brother have to be invited. Neither his friends nor Victor is aware of the news. When two subjects, one singular and other plural, இது சிங்குலரா இருக்கா, ரெண்டுமே சிங்குலரா வந்தா you should connect by singular verb or not. ஒன்னு சிங்குலரும் இன்னொன்னு ப்ளூரலும் வந்தா you should connect it by what? When two subjects, one singular and another plural, are connected by neither nor, either or, the verb agrees in person. இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன், பேசுவோம். With the subject nearer to it, அதாவது இதுக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அந்த சப்ஜெக்டுக்கான verb தான் இருக்கு. புரியுதா, இங்க ப்ளூரல் இங்க சிங்குலர் இருந்தா அதுக்கானதான் இங்க எடுக்கணும், இங்க ப்ளூரல் இங்க சிங்குலர் இருந்தா அதுக்கானதான் இங்க எடுக்கணும். புரியுதா, கடைசியா என்ன இருக்கோ அதுக்கானது எடுக்கணுமா. புரியுதா, இப்போ கடைசியா இருக்கிறது ப்ளூரலா இருந்தா ப்ளூரல் verb எடுக்கணும், கடைசியா இருக்கிறது சிங்குலரா இருந்தா சிங்குலர் verb. வித்தியாசம் தெரியுதா?
இங்க இருக்கு ப்ளூரல், இங்க சிங்குலர், இங்க இருக்கு சிங்குலர், இங்க இருக்கு ப்ளூரல். புரியுதா? புரியுதா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க மறுபடியும் ஒரு வாட்டி வீட்டுக்கு சும்மா வான பார்க்கலாம். பார்த்தா இந்த 2 மார்க்ன்றது உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப பெரிய விஷயம். கொஞ்சம் கூட ஏமாறக்கூடாது. புரியுதா? நெக்ஸ்ட் அதே மாதிரி Kumar as well as his friend, as well as his friends, the captain with all his sailors, இங்க என்ன இருக்கு? Was, has. The students along with their teacher, இங்க இருக்கு plural, have gone on a visit to museum. When two subjects, one singular and another plural, are connected by, as well as, with, along with, together with, the verb agrees with the first subject. இப்ப நம்ம இங்க என்ன பார்த்தோம்? இப்படி இருந்தா லாஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்டோட verb எடுக்கணும். அந்த மாதிரி as well as, with, along with, together with கொடுத்துட்டு அதை எடுத்தா அப்ப அது என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் இருக்கிற சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது, அதுக்கான பாத்துக்கணும். புரியுதா? இப்படி இருந்தா இதுக்கு என்ன கீழே இருந்ததுக்கு இப்படி இருந்தா செகண்ட் இருக்கிறது எடுக்கணும். ஆர் நெய்தர் ஆர் இந்த மாதிரிலாம் வந்தா அதேதான் இங்க ஆஸ் வெல் ஆஸோ இல்ல வித்தோ அலாங் வித்தோ டுகெதர் வித்தோ போட்டு கனெக்ட் ஆயிருந்தா ஃபர்ஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட் எடுக்கணும். இதெல்லாம் ஹில்ஸா நீங்க எழுதி வச்சுட்டு படிக்க பாருங்க. புரியுதா? ரொம்ப ஈஸி தானா இது, நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டா மட்டும் போதும். So the first subject is singular and the verb is singular. The first subject is plural and verb is plural. Okay, இப்போ நம்ம ஒரு ஒண்ணா ஏற்கனவே பார்த்ததுதான், திருப்பி நம்ம ஆன்சர் ரீகால் பண்ணணும். சரியா? மூடுறது சரியா? பர்சன்டேஜ் படிக்கிறாங்க. பர்சன்டேஜ் படிங்க, சத்தமா படிங்க. ஒரு 3 பேர் சேர்ந்து படிப்பாங்க. கவுண்டா மனோஜ் டேஷ் Manoj dash presents along with his parents. Along with இருக்கு, along மட்டும் கிடையாது, along with இருக்கு. அப்போ மனோஜ் அப்ப பின்னாடி பேரண்ட்ஸ் இருக்கு, ஆனா அது பிரச்சனை இல்லை. அலாங் வித் வந்தாலே எதை நீ எடுக்கணும், எதை கன்சிடர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ வாட் கேன் பி தி ஆன்சர்? வாஸ். டிக் பண்ணிடலாம் அப்படியே. நெக்ஸ்ட் each of these boys dash cars. each of the boys is now a singular subject, so what can be the answer? Has. திருப்பி ரீசெக் பண்ணிக்கோ, கரெக்டா எழுதிருக்கியான்னு. neither Lekha nor Leela dash being selected. neither nor வருது, அப்போ singular has. இது அல்லது அது அப்படி இருக்கும்போது has போடுறேன். நெக்ஸ்ட் every man, woman and child dash happy. every இருந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் இல்ல. so every man, every woman and every child, அதுக்கு பதிலா ஒரே every கொடுத்து 3 சப்ஜெக்ட் போட்டாங்க. அப்ப என்ன வரும் அங்க? was happy. one of the machines dash defective. one of the machines singular subject. 10 மிஷின்ல ஒரு மிஷின் வெச்சுக்கோங்க. one of the நாலே ஒண்ணுதான். அப்ப என்ன வரும்? is a number of books. நீங்க சொல்லு, a number of books. நிறைய books. இதுதான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. புரியுதா? a number of books are missing. next ஷேகர் ஒருத்தர் or his brothers dash done it. ஆர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்ட் எடுக்க கூடாது, செகண்ட்ல இருக்கிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். செகண்ட்ல இருக்கிற சப்ஜெக்ட் ப்ளூரலா இருக்கும் பட்சத்துல ஆன்சர் என்னங்க? ஏன் his brothers டேட் கன்சிடர் பண்ணு. கீ ஷீட் வராது, தேனாவே என்ன இருக்கும் அங்க? to make a promise and then not to keep it. ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணி, ப்ராமிஸ்ங்கிறதே ஒரு அட்வைஸ் ப்ராமிஸ் ஒன்று. அப்போ அதுக்கு என்ன இருக்கணும்? yes, to make a promise and then not to keep it is dishonesty. யாருக்கு தெரியும்? இது ஜம்பிங் சென்டென்ஸ்ல கூட இந்த மாதிரி क्वेश्चन கேட்டுக்கலாம். புக்ல எது வேணா என்ன வேணா ஆகலாம். புரியுதா? நெக்ஸ்ட்
அடுத்து காமிடா. One or the other of those men has lodged a complaint. யாரோ ஒருத்தர் தானே, அப்போ has. Each leaf and every, each flower, each வந்தாலே was, each and every வந்தாலே என்ன இருக்கணும், singular இருக்கணும். So was. ஆமா. Next, second பார்க்கலாம். Identify the errors in each of the following sentences and rewrite it correctly. பாருமா. Either Shyam or Ram have to pay the fine. என்ன error அங்க? Has. Yeah. Either or வரதுனால you have to use only singular. அப்ப அத அடிச்சிட்டு has it. Next, Abdul as well as. Question என்ன இருக்கு? As well as. Kareem deserve prize. அப்போ deserves. T-sheet. So deserves. 10,000 rupees a month. நான் சொல்லிருக்கேன் 5 ரூபாய் ஆகணும்னா 10,000 ரூபாய் ஆகுதுதான். அப்போ 5,000 ஆறு வருமா வருமா? அப்ப இங்க என்ன வரணும்? Month is an insufficient income. இப்ப என் salary எவ்வளவுன்னு கேட்டா is ஒரு அமௌண்ட் சொல்லி is my salary சொல்லு. 50,000 or 60,000 are my salary சொல்ல மாட்டோம். ரூல் கிடையாது. One clubbed amount. புரியுதா? Then it is yes. Then இந்த சைலண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது many a student dash awarded at the function. Many a student இல்ல, many a student. அப்போ singular was. Next, neither Veena nor a sister has been informed to accident. Neither or have. Sisters இருக்கு. So என்ன இருக்கும்? Next, you who is my friend should help me. Who are my friends? Six. Mitra as well as and daughters enjoy இருக்கு. அப்ப என்ன வரணும் அங்க? Enjoys. Yeah, as well as இருக்கு. அதை யோசிக்கணும். First subject தான் யோசிக்கணும். As well as, along with, together with இதெல்லாம் வந்தா first subject யோசிக்கிற. First இருக்கிறது மித்ரா மட்டும் தான். அப்போ அவங்களோட அக்ரிமெண்ட் தான் எடுக்கணும். Next, you who is my friend should help me. நீங்க எல்லாம் அப்படிங்கிற you இது. So you are. சரியா? Who are. Next, my scissors is missing. My scissors are missing. A variety of pleasing objects charm the eyes. Variety of pleasing. அப்போ ஒண்ணே ஒரு சப்ஸ்டிட்யூட் சொல்றேன். அப்ப என்னது? Charms the eyes. 60 miles are a long distance. So miles distance time இதெல்லாம் வந்துச்சுன்னா singular. So என்ன வரும்? Is. சரி முடிஞ்சதா? Scissors. Next, describe a process. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இல்லையா? Preparations. Describe a process preparation of apple juice. அங்க வந்து கொடுத்திருக்காங்க, you have to fill with the agreements. அத verb வச்சு fill பண்ற. சோ அத நான் திருப்பி சொல்றேன், நீ ரீகால் பண்ணிக்கோ இல்ல எழுதி செக் பண்ணிக்கோ. So 4 or 5 apples dash and dash well. என்ன வரும்? 4 or 5 apples are taken. ஏன் அங்க or இருக்கு. 4 or 5 apples. So அப்ப என்ன எழுதுற? are taken and washed well. They are wiped, dried and cut into pieces of medium size. They are wiped. They நால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். இது வருமாறு வருமா? are. They are wiped, dried and cut into pieces of medium size. The seeds are removed. The seed in vanda is removed போடலாம். The seeds are removed. Then the apples dash into the mixer are put into the mixture. So it is a process. You have to write it. இதுல எழுதுற இல்லையா? See, passive formula கூட என்ன எழுதணும்? ஆறு இதுல தான் போட்டு எழுதணும். அப்படியெல்லாம் போட்டு எழுதணும். Some milk is added.
some milk is added. நான் சொல்றதுல ஆன்சர் ஏற்கனவே எழுதியிருப்பேன், அது கரெக்டா மட்டும் நீ செக் பண்ணிக்கோ. The apples are crushed and a fine liquid is obtained. The apples are crushed and a fine liquid is obtained. The liquid is filtered and the juice is stored. எந்த பேசல எழுதி எந்த டெக்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்ல மட்டுமே தான் எழுத முடியும். ஓகே, இங்க எங்கன்னா வேற டென்ஸ் வந்துச்சா பத்தியா வராது. பாசிவ் அப்படியே தான் வரும். ஸ்மார்ட் are filtered and the juice is stored. In the refrigerator. It is taken out whenever needed. It is taken. It is taken out whenever needed, and after adding sugar, it is served in cups. சரியா? It is served in cups. சரி, ஓகேவா? இதுவரையும் எல்லாம் கரெக்டா எழுதிருக்கியா புக்ல? Then இது உங்களுக்கு இன்ஸ்டாலிங் கம்ப்யூட்டர். இது வந்து இம்பார்ட்டன்டா நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, describing the processல either the question can be making of some eatables or installation or preparation of a card. வேற மாதிரி எதுனா கூட கேட்பாங்க description of a processல. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, installing a computer. அதை வந்து ஃபுல்லா போட்டு வை. ஏன்னா திடீர்னு describe a processல describe the process of installing a computer கேட்டுட்டான் வை, நான் எப்படி எழுதுறது தெரியக்கூடாது இருக்கக்கூடாது, அங்க என்ன இருக்குன்னு ஒரு வாட்டி பார்க்கணும். So description of installing a computer in your study room is given in the form of jumbled sentence. அங்க கீழ என்ன கொடுத்திருக்கான், jumbled sentence-ஆ கொடுத்திருக்கான். இப்போ இதை நீ கரெக்டா போட்டுட்டீனா இதுதான் உன் description of process. புரியுதா? இதே description of process யூஸ் பண்ணலாம். ஜம்பிளிங் சென்டென்ஸ் நம்மளுக்கு சென்டென்ஸ்ல வர்றது கிடையாது, வேர்ட்ஸ்ல தான் வரும். ஆனா இது டிஸ்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வந்தா கேட்டா எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார் என்ன இருக்கு, ஒன்ஸ் யூ கனெக்ட் அங்க ஸ்டார்ட் பண்ற. எத்தனை சென்டென்ஸ் மொத்தம்? 6 சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் பார் ஒன்ஸ் யூ கனெக்ட் த CPU கனெக்ட் த கீபோர்ட் அண்ட் மவுஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வருமா? வராது. நெக்ஸ்ட், பிஃபோர் டர்னிங் ஆன் த பவர் செக் that all the parts are connected to CPU. அப்ப இது கடைசி பாயிண்டா தான் வரும். So first பார், ஃபர்ஸ்ட் நாங்க கொடுத்தோம். First open the box and take out the computer parts. So அது one code. Then set the computer on the table or flat surface. எங்க வைக்கணுமா? செட் பண்ணி flat surface, that is 2. Next, plug both the computer and the monitor with the power cord. First எதை கனெக்ட் பண்ணணும்? மானிட்டரையும் CPU ல சேர்த்து கனெக்ட் பண்ணணும் கார்ட்ஸ்ல. Then once you connect the CPU, connect the keyboard and the mouse. Then before turning on the power, check that all parts are connected to CPU. Next, finally turn on the power. புரியுதா? இதை இப்படியே ஜம்பிள் சென்டென்ஸ் கரெக்ட் பண்ணி எழுதினா இன்ஸ்டலேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஈஸியா எழுதிடும். ஓகே, அண்ட் தென் அடுத்தது பார், நெக்ஸ்ட் போட கீழ attempt description of process in about 100 words either using the imperative or the passive. கரெக்டா क्वेश्चन படி. imperative சென்டென்ஸா இருக்கலாம், அதாவது ஒரு சஜஷன்ஸ் மாதிரியோ இல்ல அட்வைஸ் மாதிரி கொடுத்த சென்டென்சஸ். இல்லைன்னா என்னவா இருக்கலாம், பாசிவ்ல தான் இருக்கணும்னு சொல்றோம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பார்த்தோம் பத்தியா, சாரி ஃப்ரூட் ஜூஸ் பார்த்தோம் பத்தியா, அந்த மாதிரி பாசிவ்ல இருந்து சொல்றோம். சோ ப்ரிப்பேரிங் யுவர் ஃபேவரட் டிஷ், இதை நீங்க எழுதுவீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் நீ என்ன எழுதலாம், இன்கிரீடியன்ஸ் தேவை என்னவோ அதை எழுதலாம். இன்கிரீடியன்ஸ் ஏன்னா இது ஈட்டபிள், அதை எழுதிட்டு அதோட ப்ராசஸ் மேக்கிங் போட்டு எழுதிடுவோம். பாயிண்ட் பண்ணி எழுதினாலும் தப்பு கிடையாது. இது வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராசஸ் தான். இது பேராகிராஃப் எழுதணுன்ற அவசியம் இல்லை. ரைட்டர் பேராகிராஃப்னு கேட்டா நீ வேணா அப்படி கரெக்டா பேராகிராஃப்ன்ற வார்த்தை வந்துச்சுன்னா பேராகிராஃப் தவிர வேற எதையுமே எழுது. இங்கிலீஷை பொறுத்தவரை அதை ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் பார், ஆர்கனைசிங் ஏ பர்த்டே பார்ட்டி இன் யுவர் ஹவுஸ். உன்னோட வீட்டுல என்ன பண்ண போற? பர்த்டே பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ண போற. இன்கிரீடியன்ஸ் தேவைப்படுமா? மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட். சரியா? நெக்ஸ்ட், அப்டைன் அ டிமாண்ட் டிராஃப்ட் ஃப்ரம் த பேங்க். டிமாண்ட் டிராஃப்ட் பேங்க்ல போயிட்டு வாங்கணும். அதே மாதிரி இந்த மெட்டீரியல் தேவை, அங்க தேவையான பேங்கோட செலான் வேணுமா, அது வேணும். டிமாண்ட் டிராஃப்ட் இருக்கு, அதை பத்தி எழுதுறேன். சரியா? சோ இது நாளையுமே நீ என்ன பண்ற, சென்டிங் லெட்டர் பை கொரியர் சர்வீஸ். நாளையுமே
ஒரு தடவை உங்க கைட்ல இருக்கிற கோ த்ரூ பண்றேன் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராசஸ். புரியுதா? இம்பார்ட்டன்ட் போட்டு வை. நம்ம புக்கு தான் அல்டிமேட் மெட்டீரியல். இதுல முன்னாடி நாங்க எடுத்த கொஸ்டின் பேப்பர்ல இதெல்லாம் கேட்கணும்ன்ற வாய்ப்பு இல்லை. எங்கேயோ வெளியே வர கொஸ்டின் பேப்பர்ல இருக்காது. பப்ளிக்ல சான்சஸ் ஆர் ஹை. ஒரு லெட்டர் கூட உங்க புக்ல நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் 5th யூனிட் முடிஞ்சு போச்சு. வேற ஏதாவது பெயிண்டிங்? சாரி, 5th யூனிட் முடிஞ்சு போச்சு. வேற பெயிண்டிங் இருக்கா? இப்ப வரையும் பெயிண்டிங் இல்ல தானே? போன ரிவிஷன்னா நம்ம புக் எக்ஸசைஸ் பின்னாடி இருக்கிறத நான் போட்டிருப்பேன். ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்க திருப்பி மார்க் பண்ணிருக்கீங்க. அது ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிடுங்க. அதுல ஒரு சென்டென்ஸ் கூட மிஸ் ஆகக்கூடாது. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா ஆக்டிவ் பாசிவ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், எரர் ஸ்பாட்டிங். லாஸ்ட் பின்னாடி வந்து மொத்தமா ஓவராலா கிளப்டா ஒரு கிராமர் எக்ஸசைஸ். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 விஷயம் எது? ஆக்டிவ் பாசிவ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், எரர் ஸ்பாட்டிங். புரியுதா? அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்படியே 5th யூனிட் போயிடும். 5th யூனிட் இருக்கும். இது 2 போட்டு கொஞ்சம் பிரேக் கொடுக்குறேன். சரியா? பின்னாடி கொடுத்துருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிக்கிறதுக்கு மறக்காது. ஏன்பா எங்கேயோ போறேன். ஆமா ஆமா, மேல 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 இல்ல இல்ல கரெக்டா இருக்கப்போ இத மார்க் பண்ணிட்டீங்கல்லமா? திருப்பி ஒரு வாட்டி சும்மா பாத்துக்கலாம். சரியா? ஜஸ்ட் subsided அந்த வேர்ட் மட்டும் சொல்றேன். ஆன்சர் மார்க் பண்ணி ரீசெக் பண்ணிக்கோ. subsided, diminish, study, strong. Suppose opposite கேட்டா weak, impudent, opposite seasoned, garbage, bereavement, drift, anticipation, ignorance, cautiously, unfortunately, splendor, simplicity, unmatched, inferior. Important good things. Unmatched na tappun match eligible. Important. Next, banter. Important good thing. Banter na ve flattery. Banter na flattery. Next, compound words. What are compound words? உங்களுக்கு தெரியும். Noun plus noun or any parts of speech combined with another parts of speech are the same, which gives a ஒரு விஷயம் கிடைக்கும். ஒரு noun plus nounனா ஒரு பேர் கிடைக்கும் இல்லையா? சோ அதுக்கு ஒரு வேர்டு கிடைக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லுவோம். 2 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சேமா இருந்தாலும் இல்ல டிஃபரெண்டா கம்பைன் ஆகி ஒரு புது வேர்ட் ஃபார்ம் ஆயிருந்தா அது பேர் என்னது? காம்பவுண்ட் வேர்ட். ஹியர் ஸ்டோர் ரூம் அண்ட் பட்டர் மில்க். ஸ்டோர் ரூம் அப்படின்னா ஸ்டோர் நைட்ஸ் நவுன் அண்ட் ரூம் நைட்ஸ் நவுன். சோ அந்த எக்ஸாம்பிள் வந்து இம்பார்ட்டன்ட் போட்டுவை. நல்லா பெருசா போட்டுவை இம்பார்ட்டன்ட். அதுல இருக்கு ஏதாவது ஒன்னு 1 மார்க்ல கேட்டிருக்கலாம். சோ நவுன் பிளஸ் நவுன், ஸ்டோர் ரூம் அண்ட் பட்டர் மில்க். நெக்ஸ்ட், டைமண்ட் ஹார்ட். நல்லாவே தெரியுது. டைமண்ட்னா நவுன், ஹார்ட்னா ஹார்ட், சாஃப்ட், இதெல்லாம் என்னது? அட்ஜெக்டிவ். சோ தட் இஸ் noun plus adjective. And grandmother or milk cow. milk அப்படினாவே கறவை மாடுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோ. milk cow, milk cow கிடையாது. milkனா அது வேற, milkனா அது adjective. So adjective plus noun. And overstep, precautionனும் சொல்லலாம், இல்லன்னா என்ன சொல்லலாம்? adverbனு சொல்லலாம். So அதுல இருக்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள பாத்து அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு பாத்துக்கலாம். haircut அப்படியே n plus b அது மாதிரி போட்டு பண்ணலாம். haircut, hairனா noun, cut is a verb. Yeah, so noun plus verb. n plus b. Waterfall, water noun, sorry, headmaster, headmaster, noun plus noun. Waterfall, noun plus verb. Next, swimming pool. Swimming ave gerund.
verb plus ing ஒரு noun கிடைச்சிச்சுனா அதுக்கு பேர் என்னது gerund. So noun plus gerund plus noun. And drawback noun draw வந்து noun எப்படி வரும் verb back adverb preposition என்னன்னு ஒண்ணும் இல்ல ஆனா adverb உங்களுக்கு ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோ ஆப்ஷன்ல தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் public speaking publicனா noun next speaking gerund அது verb இல்ல speakனா தான் verb ing வரும்போது எப்ப verb நம்ம சொல்லுவோம் முன்னாடி எதனா helping verb இருந்தாதான் present continuous past continuous னு சொல்லுவோம் இங்க என்ன இல்ல முன்னாடி எந்த helping verb இல்ல வெறும் speaking இருக்கு அப்படி வந்து அது என்னது gerund சொல்லுங்க வாய் தரது output out adverb put verb next showcase software adjective plus noun next showcase verb plus noun showcase தப்பு ஸ்பெல்லிங் CASE ன்னு வரணும் காசு கொடுத்துருக்கோம் showcase next world famous world னா noun famous னா adjective அங்கே இம்பார்ட்டன்ட் போட்டு இதுல ஏதாவது ஒண்ணு கேட்டா கூட எனக்கு சந்தோஷம் next euphemism னா என்ன polite alternatives னு அர்த்தம் இந்த spluttered க்கு இம்பார்ட்டன்ட் போட்டு வை look at the following sentences from the text spluttered எப்படி பிரிப்பேன் blended word blend ஆயிருக்கு spluttered splash and sputter போடுமா அங்க இருக்கு பாரு blended form of அது அப்படியே ரவுண்ட் வர இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டு வை உன் புக்கை திறந்து பார்த்தா வெறும் இந்த சிம்பிளா தான் இருக்கணும் அப்படி படிக்கணும் அந்த புக்கை ஓகே A portmanteau is a type of blend word in which the beginning of the one word is combined with the final part of the another word. Let's take a look of some of the most common portmanteaus in English. அதாவது ரெண்டும் சேர்ந்து ரெண்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சேர்ந்து ஒரே மாதிரி இல்ல வேற மாதிரியே ஒரு வேர்ட் கொடுத்தா தட் இஸ் ஷார்ட் ஃபார்ம் பிளெண்ட் ஆயிடுறது அது சேர்ந்து வரும் அது எதுவும் பிளெண்ட் ஆகாது புரியுதா தனித்தனியா ஒரு வார்த்தையா இருக்கும் ஷோகேஸ் ஸ்விம்மிங் பூல் ரெண்டும் கம்பைன் ஆகி வரதுக்கு பேர் என்ன வீட்டு போயிருக்கியா பிளெண்டட் வேர்ட்ஸ் ஸோ இங்க பாரு ஆல்பா நியூமெரிக் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் எக்ஸசைஸ் போட்டு வைக்கணும் புக்கை வாங்கி பார்ப்பேன் ஆல்பா நியூமெரிக் ஆல்பபெட்டிக் பிளஸ் நியூமெரிக் 10 தடவை படி சின்ன வயசுல உங்களுக்கு ஃபிஃப்த் டீச்சர்லாம் சொல்லி தருவாங்க தெரியுமா ஒரே வார்த்தையை 10 தடவை சொல்லுவாங்க ஆல்பா நியூமெரிக் சொல்லி கொடுத்துட்டு ஆல்பபெட்டிக் பிளஸ் நியூமெரிக் சொல்வீங்க இல்லையா சோ ரிசைட்டிங் அது இப்ப இல்ல உங்களுக்கு அதனால உங்க மைண்ட்ல ஏறிக்கல உனக்கே தெரியாம ஒரு 10 தடவை உங்க பக்கத்துல உங்க கூடவே சொல்றாங்க மறக்கவே மாட்டாங்க அப்படிதான் ஏபிசிடி கத்துக்கிட்டேன் ஏபிசிடி கரெக்டா கத்துக்கிட்டியா பக்கத்துல இருக்கிற ஏபிசிடி சொன்னா நீங்க அது கத்துக்கிட்டேன் அது மாதிரிதான் அப்ப இனிமேல் வர கிளாஸுக்கு யார் என்ன சொன்னாலும் நான் சின்ன பசங்க மாதிரி இது 10 வாட்டி சொல்லி தரணும் Brunch, breakfast plus lunch. புரியுதா camcorder, camera plus recorder. Next, mechatronics, mechanics plus electronics. இது ரொம்ப important. Mechanical எழுதுவேன் பாப்பா போயிடும் என் மூஞ்சில ஒண்ணுமே இல்ல அங்கதான் இருக்கு எழுதுப்பா நீ புதுசா வச்சு புக் என்ன பண்ண போற மார்க் பண்றியா newscast news plus broadcast smog smoke plus fog கவர்மெண்ட்ல இது ரொம்ப பிடிச்சவங்க நிறைய பேர் அடிக்கடி கேட்பாங்க நெக்ஸ்ட் இப்ப நீங்க சொல்றீங்க இதுக்கு பைனரி பிளஸ் டிஜிட் டிஜிட்னு எழுதிராத ஆமா எழுதணும் எலக்ட்ரானிக் பிளஸ் மெயில் விட்டு எழுதணும் ஃபாரின் பிளஸ் எக்ஸ்சேஞ்ச் இம்பார்ட்டன்ட் போட்டு வை இந்த இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு நம்ம கத்துக்கிறோம் சரியா ஃபாரெக்ஸ் அழகா எழுதுறேன் லட்சுமி பிரியா
EX car X CX motor plus pedal வேற motor கேள்வி கேட்காத motor வேற moped parachute plus troop para troop record வெளிய போய் சோ அழகா இல்ல ஒரு ஆசை வருது இதெல்லாம் எழுதணும். சரி, cubism refers to polite man. Indirect expressions that replace words and phrases considered harsh and impolite. சிலதெல்லாம் ரொம்ப இம்போலைட்டா ஹார்ஷா இருக்கிற வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, ஜனங்களோட மனசை வந்து நம்ம காயப்படுத்த கூடாது. அப்ப உனக்கு திட்டுறது கூட ரொம்ப அழகா திட்டு, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்க கூடாது, இவ்வளவு அறிவா சுத்திரியேன்னு அவனுக்கு அசிங்க. அது மாதிரி கொஞ்சம் பொலைட்டா திட்டு, சரியா? அதை பொலைட்டா ஒரு வார்த்தையை சொல்றது. The culprit, நல்லா கவனி, போன வருஷம் செக் வச்சதே எங்களுக்கு இங்கதான். The culprit was sent to jail. Culprit வந்தா அந்த ஜெயிலுக்கு பேர் என்ன? சொல்லுதே, என்னை இப்படிதான் நிக்க வச்சிடாது பாரு, 1000 தடவை சொல்லிருப்பேன். இந்த இயர் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் நான். ஒரு குழந்தை போயிட்டு வெறும் ஜெயில். நேற்று நம்ம கரஸ்டார் வந்து ஒண்ணு சொன்னாரு, ஃபர்ஸ்ட் மட்டும் நீ படிச்சுட்டு பின்னாடி விட்டுருவேன்னு. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரே டீச்சர் நான் தான். ஏன்னா இங்கிலீஷ்ல ஒரு வருஷமும் ஃபர்ஸ்ட் சஃபிக்ஸ் படிச்சோன்னே அப்படியே எழுதிருக்கு, ப்ரிஃபிக்ஸ் படிச்சோன்னே அப்படியே எழுதிருக்கு. விச் இஸ் நாட் கேட்டிருக்கோம், விச் இஸ் த கரெக்ட் ஸ்பெல்லிங் கேட்டது. ஸ்பெல்லிங் எங்க இருந்து தப்பான ஸ்பெல்லிங் எடுத்து விச் இஸ் நாட் கரெக்ட் எழுதிரும். கொஸ்டினை ஃபுல்லா உள்வாங்காம தயவு செய்து எழுதாது. அதுல பாரு முன்னாடி என்ன கொடுத்துருக்கான், கல்பிரிட். கல்பிரிட்னா யாரு? தப்பு பண்றவங்க இல்லையா, திருடனும் தப்பு பண்ற யாரும் கல்பிரிட். அப்படி இருக்கிறவங்க கொண்டு போய் சீர்திருத்த பள்ளியில இருக்க ரீஹபிலிட்டேஷன் மறுவாழ்வு மையத்துல சேர்க்க மாட்டாங்க. கரெக்ஷன் ஃபெசிலிட்டி பேர் என்னது? கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி. எழுதிக்கோ ஸ்பெல்லிங் CORR. இதுல ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஆப்ஷன்லயே இருக்கும். கரெக்ஷன் ஃபெசிலிட்டி எழுதிடாது, கரெக்ஷனல். நம்மள குழப்பத்துக்கு ஒரு 4 பேர் கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. கரெக்ஷன், கரெக்ட், கரெக்ஷனல் ஒண்ணுமே இல்லாம CO. ஏமா பின்னாடி ஒரு பேர் பேசுறாங்க, நான் ஒரு கேட்டாதான் நான் சொல்லுவேன். யார் படிக்கிறதுக்கு வரல. CORR ECTIONAL. சரி, இதே முன்னாடி ட்ரங்கட் இருக்கு, தயவு செய்து போடுங்க. அவளை கூட்டு போய் ஜெயில அடிச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை. கரெக்ஷனல் ஃபெசிலிட்டில போட்டிருக்கிறாங்க ட்ரங்கட், என்ன பண்றது? அவங்க போய் ஃபெசிலிட்டி ஆப்ஷன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கே தெரியுது. CILITY கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி. நெக்ஸ்ட், தீரஜ் இஸ் அன்எம்ப்ளாய்டு. அவரை போயிட்டு நீ வந்து அன்எம்ப்ளாய்டு சொல்லிட்டா துக்கம் ஆயிடுவார். வேலை இல்லாம இருக்கிறது சொல்லக்கூடாது. அவர் என்ன சொன்னோம்? பிட்வீன் ஜாப்ஸ். பிட்வீன் ஜாப்ஸ். சப்போஸ் பிட்வீன் ஜாப்ஸ் கொடுக்கல அப்படின்னா வேற ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. தப்பு. கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி தான் போட்டாச்சு. எந்த கைட்லயுமே கல்பிரிட் இருந்தா ரீஹபிலிட்டேஷன் சென்டர் இல்ல. கைட்ல தப்பா கூட இருக்கலாம். இன்னைக்கு ஆன்சர் காமிச்சிடலாம். சரிதா? கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி தான் கரெக்ட். ஜெயில் கல்பிரிட். ட்ரங்கட்க்கு ரீஹபிலிட்டேஷன் சென்டர் ரொம்ப முக்கியம். பிட்வீன் ஜாப்ஸ் இல்ல. வேற என்ன இருக்கும்? கரண்ட்லி சீக்கிங் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். இருந்தால் கரண்ட்லி சீக்கிங் எம்ப்ளாய்மெண்ட். பிட்வீன் ஜாப்ஸ் இல்லன்னா தான் அது எழுதணும். அது இருக்குதுன்னு இதை பிடிச்சி எழுதக்கூடாது. கரண்ட்லி சீக்கிங் SW எழுத. கரண்ட்லி சீக்கிங் எம்ப்ளாய்மெண்ட், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், டிசேபிள்ட். டிசேபிள்ட்க்கு 2 இருக்கும், என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். டிஃபரண்ட்லி ஏபிள்ட் அண்ட் பிசிக்கலி சேலஞ்ச். இது ரெண்டுல ஏன்னா ஒண்ணுதான் கொடுத்துருப்பான். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது? பிசிக்கலி சேலஞ்ச். டிஃபரண்ட்லி ஏபிள்ட் எல்லாத்துலயும் ஒரு மாதிரி கொடுத்துருப்பா. 2 எது வந்தாலும் ஒண்ணு எழுதும். 2மே கேட்க மாட்டோம். நீ பயப்படாது. 2மே கேட்டா அதுக்கு கிரேஸ் மார்க். 2மே கேட்க மாட்டான். 2த்தையும் எழுதி வை.
சரியா? அதுல எழுதி வைக்காதுமா. பாருமா, பப்ளிக் எக்ஸாம் எழுதுறப்போ எழுதி எழுதி கூடாது. இப்போ உங்க புக்ல ஆப்ஷன் போட்டு வை. நெக்ஸ்ட் சண்மதி நீ கூடுவா திரும்பும் போதெல்லாம் யாரும் பேசிட்டு தான். நெக்ஸ்ட் subsides are given to the poor. poor னு சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லணும்? underprivileged. this low income or needy. வேற என்ன இருக்கு? யாருமா போர்டுல எழுதுறாங்கன்னு கேட்க போறாரு. கை கோனே போயிடுச்சா? கோவிந்தா மாதிரி ஐயோ நான் வேணா சொல்றேன், அந்த பிள்ளைக்கு ஆசையா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கவனிடா, புவர் கேந்தியா. நெக்ஸ்ட் செகண்ட் ஹேண்ட் சொல்லக்கூடாது. நம்ம எல்லாம் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க, ப்ரீ ஓன்ட் அதெல்லாம் வேண்டாம். நீடி, அண்டர் பிரிவிலேஜ். நீ லோ இன்கம் அவங்க நீ அதுலயே ஸ்பெல்லிங் தப்பான கஷ்டம். நெக்ஸ்ட் செகண்ட் ஹேண்ட் என்னது? ப்ரீ ஓன்ட் ஆர் செகண்ட் ஆப்ஷன் ஜென்ட்லி யூஸ்ட். சரியா? நெக்ஸ்ட் ப்ரீ ஓன்ட் ஆர் ஜென்ட்லி யூஸ்ட். ஜென்டலி எழுதிடுற. ஜென்ட்லி கண்டிப்பா படிச்சு போடுவாங்க யாரும். GENTLY ஜென்ட்லி. ஏன்னா யார் எழுதாலும் தெரியல. நெக்ஸ்ட் கிராமர் போயிடலாமா? இந்த லெசன் முடிச்சிட்டோம்னா கிராமர் முடிஞ்சிடும். ஓரளவுக்கு அடுத்தது வந்து வெறும் இது மட்டும் பார்த்து கொஸ்டின். சரியா? சரி, 4 பேருக்கு வேலை கொடுப்போம். அதே போல பேசேஜ் கான்ஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஒரு வாட்டி பார்த்துப்போம். தெரியாது யாருக்கு எப்படி புக் பின்னாடி வரும்னே தெரியாது. திடீர்னு ஒரு டைம் புக்ல இருக்கிறது மொத்தமே கூட கேட்கலாம். அதுலயேதான் கண்டென்ட்டே வச்சு கேட்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இல்லன்னு சொல்ல முடியாது. ஒன்னும் சொல்ல முடியாது. ரவணிமா, பவித்ரா வீட்டுக்கு போயிருக்கியா? திருப்பி நான் கத்த மாட்டேன். அது ஓடினாலும் பரவாயில்ல தெரியும். நீங்க என்ன 2 பேரும் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம். ஓகே, கிராமர். சோ 5th யூனிட்டோட கிராமர் என்ன? நான் ஃபைனைட். வாட் ஆர் நான் ஃபைனைட் வெர்ப்ஸ்? உங்களுக்கே தெரியணும். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஃபைனைட் வெர்ப்னா நான் ஃபைனைட் வெர்ப்னா என்ன? மெயின் வெர்ப் ஆக்ட் பண்றது ஃபைனைட் வெர்ப். நான் ஃபைனைட் வெர்ப்ல 3 ஃபார்ம்ஸ் இருக்கு. வாட் ஆர் those 3 ஃபார்ம்ஸ்? இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட் அண்ட் பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள்ல 2 செக்ஷன் இருக்கும். வாட் ஆர் தே? present participle, past participle. இது வேணா இருக்கலாம். future participle இதுதான் கேட்காது அப்படி ஒண்ணு இல்ல. Then so non-finite verb is a form to describe a verb that does not show tense. இதுல என்ன இருக்காது? மெயினா tense இருக்காது. tense பத்தின பிரச்சனை non-finite கிடையாது. speaking is speaking னு வந்தானா present continuous tense. speaking மட்டும் வந்தா என்ன சொல்லுவோம்? gerund. ing மட்டுமே இருக்கும் verb கூட. no helping verb will be there. அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது மெயின் verb இல்ல. புரியுதா? And there are 3 verbs. What are they? Gerund, infinitive and participles. புரியுதா? Now all these are formed from verbs. இது எல்லாமே verbs எல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஒரு சென்டென்ஸ்ல 2 verb கூட இருக்கும் இல்லையா? அந்த டைம்ல செகண்ட் இருக்கிற verb தான் என்னவா இருக்கும்? நான் ஃபைனைட் verb ஆ இருக்கும். Okay, and then listen. Always gerund ends in ing. இது ரெண்டு சர்க்கிள் பண்ணு. And is actually a verb form but its function as a noun. நாம சொன்ன பத்தியா ஸ்பீக்கிங் வந்து verb கிடையாது. அது என்ன ஆக்ட் பண்ணிடுச்சு? ஸ்விம்மிங், இதெல்லாம் வந்து கிளீனிங் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா that act as a noun. noun ஆக ஆக்ட் பண்ணும். Then
இங்க பாரு ஜிஜு. Jumping is fun. My son enjoys skiing. Mrs. Kala has a unique way of teaching. It is no use of crying. இங்க எங்கயாவது முன்னாடி ஹெல்பிங் verb இருக்கா? கிடையாது. ஆனா இந்த சென்டென்ஸ்ல verb இருக்கு. எது கண்டுபிடிக்கணும்? சென்டென்ஸ்ல எது verb? இது gerund-ஆ? இது verb. ஓய் பாப்பா இதுதான் verb. இதுதான் finite verb. இது non-finite verb. It can also act as a noun. புரியுதுல்ல? நெக்ஸ்ட் பார். My son enjoys skiing. இந்த enjoys தான் மெயின் verb இங்க. finite verb. இது gerund. புரியுதா? Mrs. Kala has இதுதான் verb. இது என்னது? gerund. noun கிடையாது. gerund. Sometimes it acts as a noun. புரியுதா? ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், ஒரு சிம்பிளா ஒரு ஞாபகம் வச்சுக்கோ. ஐஎன்ஜி போட்ட வேர்புக்கு முன்னாடி இசோ ஆமோ வாசோ வேற பிஃபார்ம் இருந்துச்சுன்னா அது மெயின் வேர்ப். டென்ஸ் டினோட் பண்ணி. இது டென்ஸ் டைம்ல டினோட் பண்ணல. ஜம்பிங் ஒரு வேலையா காமிக்குது, ஒரு திங்கா காமிக்குது. ஜம்பிங் இட்ஸ் an action. அப்ப நவுன் ஆக்ஷன் அந்த வேர்ப் கிடையாது. இல்ல நவுன் ஆக்ட் பண்ணுது. ஜம்பிங் இஸ் a process. பண்ண ஒரு விஷயம் இல்லையா? சோ இட்ஸ் a process. ஜம்பிங், flying, reading, eating. இதெல்லாம் I am eating வேற, eating an apple வேற. eating an apple is good for health. அப்ப என்ன அர்த்தம்? ஆப்பிளை சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது. புரியுதா? I am eating apple this evening. நான் இப்பொழுது ஆப்பிள் சாப்பிட்டிருப்பேன் அப்படிங்கிறது வேற. So அது verb. இது மெயின் verb கிடையாது. It can also act as a noun too sometimes. Next, it is no use of crying. இது gerund. இது என்னது? main verb. புரியுதா? So in opposition to a pronoun, that is the infinitive is a base to form. அடுத்து இது gerund. gerundனா verb plus ing. இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோ. எங்க மாட்ட? இங்க எழுதி வச்சுக்கோ. verb plus ing என்ன இருக்காது? helping verb இருக்காது. helping verb இருந்தாதான் tense. is jumping, was jumping, are jumping இதெல்லாம் இருந்தாதான் tense. இதெல்லாம் இல்லாம ஜம்பிங் மட்டும் வந்து அது என்னது? கண்ணமுடி ஜெரண்ட். இஸ் ஸ்பீக்கிங், ஆம் ஸ்பீக்கிங், வாஸ் ஸ்பீக்கிங் இப்படிலாம் இருந்தா டென்ஸ். வெறும் ஸ்பீக்கிங் இருந்தா ஜெரண்ட். சரியா? அவ்வளவுதான். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் பார். அதே போலதான் verb plus ing என்ன ஜெரண்டோ 2 plus verb வந்து அது என்னது? இன்ஃபினிட்டிவ். ரெண்டுத்துக்குமே மீனிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் டிஃபரெண்டா சென்டென்ஸ்ல மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாரு. The infinitive is a base form of a verb 2 plus verb. Underline பண்ணிக்கோ. Usually it is function as a noun. இதுவும் என்ன ஆக்ட் பண்ணலாம்? noun ஆக்ட் பண்ணலாம். And although it can also function as an adjective. இது என்ன ஆக்ட் பண்ணுது? adjective ஆக்ட் பண்ண, adverb ஆக்ட் பண்ண, noun ஆக்ட் பண்ண. இது பல வித்தைகள் தெரிஞ்ச ஒரு விஷயம். இது infinitive. சரியா? To jump is fun. நல்லா பாரு. To jump is fun. இதுல இது சப்ஜெக்டா எடுத்துக்கலாம், நவுனா எடுத்துக்கலாம். அப்ப இதோட verb இது இஸ். சரியா? நெக்ஸ்ட் பார். My son likes to sky. Likes to sky. ஸ்கைனா ஸ்கையிங் பண்றாங்கல்ல மேல, அதான். கீன் படிக்கிறியா? I have a suggestion to offer. I am offering அப்படின்னு வர்றது வேற, to offerங்கிறது வேற இல்லையா? சோ இன்ஃபினிட்டிவ்னா 2 plus verb. ஓடி இதுல have தான் verb. have தான் verb. main verb எப்பவுமே subject பக்கத்துல வருதுதான் ராஜா. main verb subject பக்கத்துல தான் இருக்கும். அதுதான் subject plus verb தான் sentence ஓட syntax. கவனி. next part. The manager called her to give a last warning. இப்போ manager called main verb. to give அப்படிங்கிறது அவனிடா நீமா. to giveங்கிறது என்னங்க? infinitive. சரியா? நெக்ஸ்ட் பார். பார்ட்டிசிபிள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோ. ரொம்ப டீப்பா நாலேஜ்ல தேவைன்னு இல்லை நம்மளுக்கு. உனக்கு அண்டர்லைன் பண்ண தெரியும் எது இன்ஃபினிட்டிவ் எது ஜெரண்ட். உன்னை ஒரு கொஸ்டின் கேட்டு ஜெரண்டியல் நான் எழுது அப்படின்னா எழுதுறது தெரியும். டேஷ் ஒன்று கொடுப்பாங்கல்ல, 5 மார்க் டேஷ் தான் இருக்கு. 5 மார்க் ஒன்று வருது இல்லையா? அதுல கேட்கலாம். சம்டைம்ஸ் 1 to 20. நம்ம இதுதான் இங்கிலீஷ்ல வரும்னு சொல்லவே முடியாது.
ஏன் மேடம் இதெல்லாம் ஒரு கொஸ்டின் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்ல, விச் இஸ் த கரெக்ட் ஸ்பெல்லிங்? உனக்கு இங்கிலீஷ்ல சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்க இல்லையா, அது ஒரு டெஸ்ட் தான் 12th. இது வந்து என் பேட்டர்ன் சொல்லவே முடியாது, இங்கிலீஷ்ல இருக்குல்ல அவ்வளவு. சரியா? இங்கிலீஷ்லன்னா அது ஒரு கடல் மாதிரி. நீ எல்லாம் சின்ன வயசுல என்னென்ன படிச்சுட்டு வந்தியோ மொத்தத்தையும் மண்டக்குள்ள வச்சுக்கணும், ரீகால் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ண, அதை வச்சு இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுங்க. ஒரு மெட்டீரியல் மட்டும் தான் இங்கிலீஷ் புக்னு சொன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட், பார்ட்டிசிபிளும் கிட்டத்தட்ட உனக்கு ஜெரண்ட் மாதிரி தான் தெரியும். ஆனா உனக்கு அதுல டிஃபரெண்ட் பண்ண தெரியணும். பிரசன்ட் பார்ட்டிசிபிள் என்ன, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, ஜெரண்ட் என்ன. இங்க பாரு, இந்த டான்சிங் பேரட்ஸ், அந்த பார்ட்டிசிபிள் பக்கத்துல என்ன இருக்கோ அது கரெக்டா பாரு, ஒரு நவுன் இருக்கு. இப்போ இத குவாலிஃபை பண்ணும். இது பேரட்ஸ். ஆனா இது நம்ம எதை பத்தி பேசுறோம்? டான்சிங் பேரட்ஸ். பேரட்ஸ் ஆர் டான்சிங்ன்றது வேற, டான்சிங் பேரட்னே ஒண்ணு இருக்குது. புரியுதா? அப்போ இது குவாலிஃபை பண்ணுதா இத? அப்போ அதுக்கு பேர் என்னது? பார்ட்டிசிபிள். இங்க அப்படி எதுவும் வராது ஜெரண்ட்ல. ஸ்விம்மிங் மட்டும்தான் வரும், ஈட்டிங் வருது இல்லையா, கிளீனிங் வருது. ஆனா இங்க என்ன இருக்கு? இந்த டான்சிங் பேரண்ட்ஸ் பக்கத்துல ஒரு நவுன், அது குவாலிஃபை பண்ணும். அந்த மாதிரி பண்ணா அது என்னது? பார்ட்டிசிபிள். The wrecked sailboat, உடைந்த கப்பல். கப்பல் உடைஞ்சிச்சு வேற, இங்கிலீஷ்ல தமிழ்ல கூட அப்படிதான் இருக்கு, வார்த்தை வேற வேற. சோ உடைந்த கப்பல் வேற, கப்பல் உடைந்தது வேற. இப்போ இது உடைந்த கப்பல் இல்லையா? So this is participle. இது past participle. present participle ing இருக்கும், past participle ing இருக்கா? புரியுதா? இப்ப இதுலயும் பாரு, முன்னாடி எங்கேயான ஐஸ் வாஸ் ஆங் ஏதாச்சுதான் இல்ல. இங்க என்ன இல்ல, இங்க வாஸ் வேற எதுனா இருக்குதா? இல்ல. இப்படிதான் வரும். அதுக்கு ஹெல்பிங் வெர்ப் கிடையாது. மூணுத்துக்குமே ஹெல்பிங் வெர்ப் கிடையாது. சரியா? ஜெரண்டுக்கும் ஹெல்பிங் வெர்ப் கிடையாது, இன்ஃபினிட்டிவ்க்கும் ஹெல்பிங் வெர்ப் கிடையாது, பார்ட்டிசிபிள்ஸ்க்கும் ஹெல்பிங் வெர்ப் கிடையாது. நெக்ஸ்ட், அண்டர்லைன் தி ஜெரண்ட். இப்ப அழகா நீங்க அண்டர்லைன் பண்ணலாம். நீங்க எனக்கு என்ன பண்ணணும்னா, அண்டர்லைன் பண்ணும்போது வெர்ப் என்னன்றது எனக்கு சொல்லிடணும். கவனிமா, பாய்ஸ் லவ் பிளேயிங் கிரிக்கெட். இதுல வெர்ப் எது? இது ஜெரண்ட் எது? வெரி குட். ஐ லவ் ஈட்டிங் ஐஸ்கிரீம்ஸ். ஈட்டிங் ஜெரண்ட். ஜெஸ்ஸி என்ஜாய்ஸ் பாதரிங் அதர்ஸ். இப்போ கண்டுபிடிச்சு தெரியுதா? அவ்வளவுதான். சோ சிம்பிள் இது. பெயிண்டிங் இஸ் an interesting hobby. டான்சிங் gives me ஆக்ட் ஆகுது. இதுல ஜெரண்ட் நவுன் ஆக்ட் ஆகுது. டான்சிங் gives me, இதுலயும் ஆக்ட் ஆகுது. டான்சிங் gives me joy, இது verb, இது gerund. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் பார். யூஸ் த gerundial form of the verb in the brackets and fill in the blanks. Listen, 1 மார்க்ல எதை வேணா கேட்கலாம், நமக்கு தெரியாது. நீ பேசிட்டு இருக்கிற டைம்ல நான் சொல்ற 1 மார்க் உன் பேப்பர்ல வந்துச்சுன்னா லூசர் நீ, நான் இல்லை. dash exercise is good for health. இப்போ இது ஆக்ட் பண்ணும், gerund noun ஆக்ட் பண்ணுது. இங்க என்ன இருக்கணும்? exercising. is வந்து verb. புரியுதா? நெக்ஸ்ட், dash a kite is fun. flying a kite is fun. இது என்னது ஆக்சுவலா? flying kite is a fun. இது ஒரு வேலை தான் குறிக்கும், பார்ட்டிசிபிள் கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் பார். dash is my favorite hobby. shopping. my friend waited for the meeting and Huckleberry Finn was responsible for signaling. Huckleberry அப்படிங்கிற ஒரு பேரு. நெக்ஸ்ட், இன்ஃபினிட்டிவ். இப்ப ஜெரண்ட்னா verb plus ing தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. லிசன்மா, நான் தான் சொல்றேன் பாரு, நான் உனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நான் சொல்ற நேரத்துல நீ யார்கிட்டயோ பேசிட்டு இருந்து அந்த ஒரு கொஸ்டின் வந்தா நிஜமாவே நீ லூஸ். இங்கிலீஷ பொறுத்தவரை நீ கண்ணை மூடிட்டு மாத்திக்கலாம், கவனிச்சாவே. உங்க யாருக்கும், உங்களுக்கு இல்ல, எந்த ஒரு வருஷத்துலயும் அது புரியுது இல்ல யாருக்கும். தேவா forgot dash the letter. to host இருக்கலாம், to send இருக்கலாம், என்ன இருக்கலாம். ஆனா இங்க எதுவும் பிராக்கெட்ல கொடுக்கல. பட் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ல பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா பிராக்கெட் இல்லாம உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அப்ப இங்கிலீஷ் மாதிரி ஈஸி எதுனா இருக்கா? எங்க 1 மார்க் வந்தாலும் சாய்ஸ் இருக்குது, எங்க 1 மார்க் வந்தாலுமே சூஸ் தி பெஸ்டா கொடுக்குறான். நீ இருக்கிறத குறிச்சு எழுதுறாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி இப்போ வருது. நான் நினைக்கிறேன், the doctor advised the patient dash is medicine without fail. to eat ன்னு போட்றாத. eat னா என்ன அர்த்தம்? எடுத்து சாப்பிடுறது. to eat the medicine இல்ல, to take the pill. pill ன்னு வந்தாலே to take ன்றது இருக்கணும். இது ஈவன் உன் எரர் ஸ்பாட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், ராஜேஷ் went to the airport dash his friend.
டு சென்ட் எழுதலாம் ஆர் ரிசீவா இருக்கலாம். ஆக்சுவலா இது எதுவுமே இல்லாதனால இது ரெண்டு எழுதுறேன். ஆனா உங்களுக்கு பிராக்கெட்ல கொடுத்துருப்பான், ரிசீவ் கொடுத்துருப்பான். அப்ப நீங்க என்ன எழுதணும்? 2 போட்டு எழுதணும். இன்ஃபினிட்டிவ் எழுத சொன்னா அதுல 2 போட்டு எழுதணும். சரியா? ஜெரண்டர் எழுத சொன்னா ஐஎன்ஜி போட்டு எழுதணும். பார்ட்டிசிபிள் கரெக்டா கேட்டா உனக்கே தெரியும் ஒரு பக்கத்துல என்ன இருக்கும், ஒரு நவுன் இருக்கும். அந்த நவுன் வந்து குவாலிஃபை பண்ணிருக்கோம். இது ஃபிளையிங் கைட்ங்கிறது ஃபிளையிங் கைட் கிடையாது, கைட் விடுறதுன்னு அர்த்தம். அதனால அது குவாலிஃபைடு இல்ல. சரியா? ஆனா டான்சிங் பேரட்ன்றது வித்தியாசம் தெரியுது இல்லையா? டான்ஸ் ஆடுற பேரட், அந்த பேரட் மட்டும் தான் டான்ஸ் ஆடும், எல்லா பேரட் டான்ஸ் ஆடுமானா இல்ல. நெக்ஸ்ட் பேர், the bear climbed up to collect or to take the honey. Next, the boys went to the forest to catch birds or to watch birds. Next, I tried hard to dash both ends meet, to make both ends meet. அதாவது என்ன அர்த்தம்? உன்னையும் இவரையும் பேசி வைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப சிரமப்படுறோம். ரெண்டு எண்ட மீட் பண்ண வைக்க முடியுமா? தூக்கி நல்லா முடி போடணும். ஆனா இதுக்கு அர்த்தம் என்ன? போத் எண்ட் மீட்ஸ் அண்டர்லைன் பண்ணி வை. இது ஒரு இடியமா இருக்கலாம், தெரியாது, கேட்டிருக்கலாம். both end mix என்ன கனெக்ட் பண்றது, புரியுதா? நெக்ஸ்ட், the archaeologists are trying dash the ruins of கீழடி. கீழடி to examine. கீழடிங்கிறது என்னது? அகழ்வாராய்ச்சி மையம் இருக்குல்ல, to examine. நெக்ஸ்ட், solar energy is used to generate. electricity நாவே என்ன எழுதணும்? generate. And dash concession you have to apply well in advance. to get. சரியா போச்சா? நெக்ஸ்ட் பார், அடுத்து இங்க இருக்கு, இது அப்படியே கம்பைன் பண்ணி எழுதுறது. மேல இருக்கா? we have plans to go to London during summer vacation. சரியா போச்சா? நெக்ஸ்ட் கம்பைன் பண்றது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா எழுதி வை. நான் சொல்றதெல்லாம் உங்க புக்ல எழுதி இருக்கியான்னு பாத்துருக்கு. இது 2 மார்க் क्वेश्चनல வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா ஆன்சர் எழுதி மார்க் எடுத்துடலாம். ஏன்னா புக் क्वेश्चन. புரியுதா? இப்ப அப்படியே நான் சொல்லிட்டே வர, திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ எல்லாமே எழுதி இருக்கியா அப்படின்னு. Okay. First question. I didn't know what to do. I phoned the police. மேலே கொடுத்திருக்கா. So not knowing what to do ஒரு phrase மாத்திட்டாங்க. Not knowing what to do, I phoned the police. Example கொடுத்திருக்கா. Next part. The baby cried. She was feeling sleepy. சொல்லுங்க பார்க்கலாம். எதனால குழந்தை அழுதுன்னு ஃபர்ஸ்ட் எழுதணும். Feeling sleepy, the baby cried. The cried baby feeling sleepy இல்ல, குழந்தை feeling sleepy, அதனால தான் it is crying. கொஞ்சம் நமக்கு என்ன இருக்கணும்? ஜெனரல் நாலேஜ் இருக்கணும். மூளை ஏதோ ஒரு ஓரமா வேலை செய்யணும். அழுகிற குழந்தை தூங்காது, தூங்குறதுக்கு தான் குழந்தை அழுமே. So feeling sleepy, the baby cried. The baby எழுதிங்களா? அதை ஏதா? Next part. He lived alone. He had forgotten everybody. அவன் அலோனா இருந்ததுனாலதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோன்னு உள்வாங்கிக்கோ சென்டென்ஸ். இப்போ டான்சிங் பேரண்ட் மாதிரி, டான்சிங் பேரண்ட் வேற மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. அதே மாதிரி he lived alone, அவன் தனியாவே வாழ்ந்துட்டான். அதனால he had forgotten everybody. எல்லாரும் அதனால என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டான். அப்ப என்ன? having lived alone, தனிமையா இருந்ததுனால he had forgotten everybody. சரியா? living alone, having lived alone, having பக்கத்துல எழுது. living alone கூட போடலாம். ஆனா இவ்வளவு நாள் அவன் இருந்தாலும் தான் நம்ம சொல்றான். பரவாயில்ல, அதே எழுதுல ஏதோ ஒரு தப்பு கிடையாது. She walked out. She was smiling. சொல்லுங்க. She walked out. She was smiling. எழுதலாம். Smiling, she walked out. Next, the child says, ஏற்கனவே எழுதிருப்பீங்க, அவரோட செக் மட்டும் பண்ணு. The child says he needs attention. He shouts loudly. Shouting loudly. The child says she needs attention. கத்திட்டே சொல்லு, என்ன கவனிங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் பார். I threw the pen. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டு. இது அந்த பேபி கிரை ரெண்டுத்தையுமே இம்பார்ட்டன்ட் போட்டு. I threw the pen. It was broken. I threw the broken pen. ஒன்னு. ரெண்டாவது சாய்ஸ் என்ன கொடுக்கலாம்? being broken, உடைந்ததனால நான் தூக்கி போட்டேன், அதையும் எழுதலாம். ஸ்லாஷ் போட்டு எழுது. being broken, I threw the pen.
ரெண்டுமே எழுதிவை, தப்பு இல்ல. I threw the broken pen. நான் உடைந்த பேனாவை தூக்கி போட்டேன். உடைந்ததனால் தூக்கி போட்ட கூட எழுதலாம் இல்லையா? So being broken, I threw the pen. போட்டு காமிக்கிறா. His coat is tattered. It needs mending. கிழிஞ்சதுனால தைக்கணும். அப்ப being tattered, his coat needs mending. Mending na என்னது? தைக்கிறது, ஸ்டிச்சிங் இல்ல, mending. ஓகே, சில வார்த்தைகள்லாம் புதுசா இருக்கிற மாதிரி எழுதி வை, அண்டர்லைன் பண்ணு, அதுக்கு இதான் மீனிங் தெரியும்ல, அண்டர்லைன் பண்ணி வை. உனக்கு நிறைய தெரியுமா? நான் கேட்கறதுக்கெல்லாம் தெரியுமா? நெக்ஸ்ட், I heard the noise, I turned around. நான் கேட்ட உடனே திரும்பினேன். அப்ப hearing the noise. Hearing the noise, I turned around. He was dissatisfied. He quit his job. அவர் வந்து ரொம்ப satisfaction இல்லாம வேலை செய்யறாரு, அதனால அவரே வெளியே வந்து. Being dissatisfied. What? He quit the job. நம்மளுக்கு டைம் ரொம்ப நல்லா வேலை செஞ்சா என்ன அர்த்தம்னா நம்ம மூளை ஸ்டேபிளா ஒரு இடத்தை கவனிப்போம். நம்மளுக்கு மார்க் எங்க அடி வாங்குதுன்னா நம்ம மூளை பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து பார்த்து பேச சொல்றோம். டைம் அங்கதான் கெட்டு போறது. உங்களுக்கு நல்ல டைம் இருந்தா நல்லா கவனி. பரவாயில்ல மேம், எனக்கு ஒரு மார்க்ல ஒரு பெரிய விஷயமே இல்லை, நான் ஒரு மார்க்கை கம்மி பண்ணி வந்து 40 வந்துடுறேன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? Next part. The politician entered the campus. He was accompanied by many comrades. Accompanied by many comrades, the politician entered the campus. சரியா? Next check பண்ணிக்கோ. The girl entered the room. She was singing a song. அவ singing a song, பாட்டு பாடிட்டே உள்ள வர. அப்ப singing a song. The girl entered the room. இதுவரை எல்லாமே கரெக்டா எழுதிருக்கியா? சரி, இப்ப டிட்டர்மினஸ் அண்ட் இது போட முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த டிட்டர்மினஸ் இப்போ சீரியஸா எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனா இதுல எரர் ஸ்பாட்டிங் இருக்கு, ஆர்டிகல் இருக்கு. போன வருஷம் இதே டிட்டர்மினஸ்ல அந்த குழந்தை தப்பு பண்ணுச்சு. ஆனா பின்னாடிக்கு எக்ஸசைஸ்ல இதுல இல்ல. சோ இதை ஒரு வாட்டி திருப்பி பார்த்துப்போம். எப்ப ஏ போடணும், எப்ப ஆண்ட் போடணும், எப்ப டா போடணும், தி போடணும். தி ரெண்டு ஒண்ணுதான், பட் ப்ரொனன்சியேஷன் டிஃபரன்ஸ். சோ ஏ யூஸ் பண்ணுவ before consonant sound and before vowel sound. இப்போ ஆர்டிகல்னா என்ன, டிட்டர்மினஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஆர்டிகல்னா ஏ அண்ட் மட்டும்தான். டிட்டர்மினஸ்ல என்ன இருக்கும்? எவ்ரி, ஈச், சம், மெனி இப்படிலாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே டிட்டர்மினஸ்ல இருக்கும். சோ உனக்கு கொஸ்டின்ல ஆர்டிகல் கேக்குறானா இல்ல டிட்டர்மினர் கேக்குறானா தயவு செய்து கண் திறந்து பாரு. கேட்ட உடனே ஏ ஆண்டி எடுத்து போட்டுருது. சம் இருக்கலாம், அதுல ஈச் அண்ட் எவ்ரி இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோ. சோ இந்த எக்ஸசைஸ் திருப்பி ஒரு வாட்டி நான் சொல்றேன். இதை மட்டும் ரீசெக் பண்ணிக்கோ, முடிஞ்சு போச்சு. இந்த கிராமரோட இதோட நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். பிரேக் முடிஞ்சு. சரியா? ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கூடா. கையில பென்சிலோட ஏற்கனவே புக்ல எழுதிருப்பேன், திருப்பி ஒரு வாட்டி பார். See, complete the following exercise by using a, and the and no article க்கு o போடுறது, that is 0 போடுறது. சரியா? In the underlined space and appropriate, change the capital letters to small letters at the beginning of the sentence if necessary. Always English முன்னாடி you should be very strong enough to write the first letter of the paragraph must be in capital or a sentence should be in capital. End வரும்போது என்ன இருக்கணும்? Sentence should carry full stop. If the sentence is continued, then it should be followed by a comma. புரியுதா? If you are going to highlight something, now you have to put quotes. இதெல்லாம் தெரியும், ஏற்கனவே தெரியும். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல ஆர்டிகல் மட்டும் தான் கேக்குறான். செகண்ட் டாஸ்க்ல தான் உனக்கு என்ன கேக்குறான்? டிட்டர்மினஸ் கேக்குறான். சோ ஆர்டிகலும் டிட்டர்மினஸும் வேற வேறங்கிறது மைண்டுக்குள்ள வெயிட். புரியுதா? சோ ஆர்டிகல் என்ன இருக்கும் சொல்லு பார்க்கலாம். அவ்வளவுதான். சம்டைம் ஆர்டிகலை யூஸ் பண்ணாத இடமும் இருக்கு, அதையும் பார்த்துக்கோ. சோ இப்ப இந்த சென்டென்ஸ படிச்சுட்டு, இந்த பேராகிராஃப் படிச்சுட்டே வர நீ கரெக்டா எழுதிட்டியான்னு மட்டும் செக் பண்ணிக்கோ. According to the National Weather Report, cyclones are சரி முடிஞ்சது. இது ஒரு ஆன்சர். போர்டு வீட்டுக்கு தூக்கி போயிருங்க எல்லாம். சரி, அக்கார்டிங் டு ஒரு நவுன், அதாவது நேஷனல் என்ன இருக்கு? கேபிட்டல் இருக்கா?
அது ஒரு ப்ராப்பர் நவுன் தானே. இப்போ அதை நீ மென்ஷன் பண்ற அப்படின்னா அக்கார்டிங் டு த வெதர் ரிப்போர்ட் அது ஒரு நவுன் ஃபார்ம், அதனால த போட்டாங்க. The weather report national cyclones or winds circulating தாவும் வராது யாவும் வராது ஆனும் வராது. ஏன்னா it rotates from அப்படியே சொல்லணும். without article you have to say counter clockwise. So no article 0%. The northern hemisphere and the clockwise in the southern hemisphere. எப்பவுமே southern north western இதுக்கெல்லாம் என்ன போடணும்? the போடணும். சரியா? hemisphere. Cyclones are usually accompanied by a stormy weather. அங்க தான் போடணும். மாத்தி போட்டு கண் பார்த்து tornadoes and hurricane are types of cyclones. அப்போ ஒண்ணு பத்தி ஸ்பெஷலா நீ சொல்லும் போது த போடுற ஃபர்ஸ்ட். த hurricane பாத்தியா? The hurricane is a cyclone that forms over the tropical ocean. The Pacific Ocean அந்த மாதிரிலாம் வருதுல்ல, அப்போ த போடணும். The tropical ocean and seas. The hurricane rotates in a shape of in the shape of first என்ன சொல்றேன்? in the shape பார் போட்டு தான் போடு அப்படின்னா பரவாயில்ல பார் போட்டு. Then an oval. Oval என்ன வரும்? An oval or a circle. The hurricane Andrew which hit அது த போடுறேன். போட்டியா? யா எப்படி hurricane Andrew which hit என்ன வரும்? The coast of Louisiana and southern Florida in August 1992 caused an extreme devastation. It was one of the most எப்பவுமே சூப்பர்லேட்டிவ் முன்னாடி த இருக்கும். மோஸ்ட் போடுற அப்ப என்ன இருக்கும்? த கண்டிப்பா வரும். This devastating hurricanes ever to hit. அப்போ யுஎஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கும்? இந்தியாவுக்கு முன்னாடி என்ன இருக்காது? யுஎஸ்ஏக்கு முன்னாடி என்ன இருக்கும்? த இருக்கும். இந்தியாவுக்கு முன்னாடி என்ன இருக்காது? எங்க மேடம் யுஎஸ்ஏக்கு முன்னாடி போட்டா அப்ப இந்தியா மட்டும் என்ன குறைஞ்சிருதா? நான் இந்தியாவுக்கு த போடுவேன் போட்டீங்கன்னா மார்க் குறைஞ்சிடும். ஆமா, அப்புறம் இந்தியா மேல குறை சொல்ல. 14 people died out of the Andrews effect வருமா? out of என்ன போடணும்? போடணும். ஆனா ஒரு கைட்ல த கொடுத்திருப்பான், போடக்கூடாது. out of and died out of Andrews. சரியா? சப்போஸ் died out of cyclone இருந்துச்சுன்னா the cyclone போடணும். ஆனா அங்க என்ன இருக்கு? எஃபெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இது எடுத்துக்கோ. complete the following sentence using appropriate determiners. இது கண்ணை மூடிட்டு படிச்சு மனப்பாடம் பண்ணிடு. டிட்டர்மினர்ஸ் எங்கெங்கெல்லாம் கேக்குறானோ அதெல்லாம் என்ன பண்ற? மனப்பாடம் பண்ணிடுறது. only few people only போட்டாவே a few people can afford to buy a flat. She earns so little that she could not. Suppose அங்க she could வந்துச்சுன்னா much. could not இருக்கிறதுனால தான் கம்மியா சம்பாதிக்கிறான்னு சொல்றோம். could இருந்துச்சுன்னா நிறைய சம்பாதிக்கிறோம். much. சரியா? next dash information that she gave true false. some information or few. next how dash sugar do you want? how much? how many sugar கேட்டாத. ஏன்னா மேடம் எங்க வீட்டுல கியூபா இருக்கும், நாங்க how many தான் கேட்போம். சுகர்னாவே மச் தான் குவான்டிட்டி. சரியா? மச். next I am very tired today as I had dash guest many. அங்க எஸ் இருக்கு, இன்னும் நல்லா பாரு. சப்போஸ் இதே क्वेश्चन பப்ளிக்ல யாராவது கெஸ்ட் எடுத்து கொடுத்திருந்தாங்கன்னா வித்தியாசமா தோணும். மைண்ட் பண்ணி புடிச்சலாம் பாருங்க.
வெளியில வந்து நிஜமா மேம் அங்க கேட்ஜெட்ஸ் இருந்துச்சு, எஸ் நான் பார்த்தேன்றாங்க. அப்போ பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வெளியே வந்த பிறகு எஸ் எல்லாருக்கும் மறைஞ்சு போச்சா? ரொம்ப போல சொன்னா எல்லா கிளாஸ் சொல்லிட்டு நான் சொல்றேன் எஸ் இருந்துச்சு மேம். மேம் இங்க எஸ் கேட்ஜெட்ஸ் இருந்துச்சு மேம், கண்ணுல வெகுளி வந்துருச்சு. இங்க பாரு கெஸ்ட்ஸ் இருக்கு. சப்போஸ் கெஸ்ட் இல்லாம இருந்தா மெய் இல்ல. அப்படி வராது. few guests. Guest தான் many இருந்தாலும் guests many next plural ஆயிடுச்சா many அது ஞாபகம். next கவனிமா, ஒரு மணி நேரத்துக்கு மேல உட்கார முடியாது, எனக்கு கூட தெரியும், வேற வழி கிடையாது, உட்கார்ந்தாங்க. next sixth sentence part. Dash of my students, some of my students, many of my students, few of my students, எது வேணா இருக்கலாம். இப்படிதான் உங்களுக்கு பப்ளிக்கும் ஆன்சர் கீ கொடுத்திருப்பாங்க. few cases very few கெஸ்ட் கேட்க மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. some guess அப்ப கூட எல்லாம் வரும் வராது. next part. Dash do I know about his personal life? Little கொஞ்சதான். little னா எனக்கு தெரியாது, அவன் பத்தி தெரியாது, எனக்கு விட்டுருவோம். little do I know. next part. How dash pages? How many pages? Then dash fertilizer used these days spoils the soil. Some of the இல்லையா, அதனால some. Question போட்டு பார்க்கும்போது ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். During my student life, I used to give more trouble எழுதலாம், little trouble எழுதலாம். என்ன எழுதிருக்கீங்க? some trouble. மூணுமே, அதாவது உங்களுக்கு ஆன்சர் கீழே பயப்பட வேணாம், ஸ்லாஷ் 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 போட்டு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. much trouble னா நீ கொடுக்குற கோர்ஸ் இதெல்லாம் எனக்கு போயிட்டே எடுத்துக்குது இருக்கலாம்பா. some trouble, little trouble, few trouble, much trouble, troublesome, எது வேணா உங்களுக்கு வந்து பார் ஆன்சர் கீழே இருக்கும், பயப்படாது. நீ என்னவோ அதை எழுதுனா போதும். என் உயிர் எத்தனை பேர் குடிச்சிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா எப்படி கேர்ள்ஸ் எழுதுக்கு வாய்ப்பு இல்லை. சந்தோஷம் சூப்பரா எழுதணும், சரியா எழுதுவோம். சம் லிட்டில் எதெல்லாம் எழுதுனாங்க, சம் பார் எழுதி, சரியா? டைம் இல்லைன்னா போயிட்டு டபுக்கு என்ன எழுதணும், முடிச்சிரு.